ஏசப்பா, இது அருமையான இந்த காலை வேலை தந்ததுக்காகவும் முக்கோடான கோடி நன்றி ஏசப்பா. இந்த அருமையான இந்த ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் டைமை லீட் பண்ணதுக்காகவும் உங்களுடைய ப்ரெசன்ஸ் இங்கே இருந்ததுக்காகவும் கோடான கோடி நன்றி. இந்த காணிக்கை வேலையில் கூட உங்களுடைய பிரசங்க எப்போதும் எங்களோட கூட இருந்து காத்து வழிநடத்தட்டும் ஏசப்பா. இந்த வேலையில் கூட கொடுக்கும் ஒவ்வொரு கரங்களையும் நீங்களே ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. உங்களுடைய ஆசீர்வாதத்தில் நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒவ்வொரு வேலைகளுக்காகவும் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். வேலை இல்லாமல் கஷ்டப்படும் ஒவ்வொருவரையும் கூட நீங்களே கண்ணோக்கி பாரும். ஏற்ற வேலையிலே ஒரு அருமையான வேலைகளை அவர்களுக்கு கொடுத்து காத்துக்கொள்ளும் பலப்படுத்தலாம். இவையெல்லாம் எங்களுக்காக மறுத்து 3ஆம் நாள் உயிர்த்த அந்த இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேட்கிறேன் பரமபிதாவே, ஆமேன். இந்த பாடலை பாடுவதற்கு முன் நான் இந்த பாடலை பாடியவரை பற்றியும் அந்த பாடல் அந்த எழுதின அந்த சூழ்நிலையை பற்றியும் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த பாடலை பாடியது மறை திரு பாஸ்டர் மோசஸ் ராஜசேகர் என்பவர். அவர் சிறு வயதிலிருந்தே தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருபவர். பல கஷ்டங்களின் மத்தியில் he had a lot of physical illness. Like அவர் 19 வயது இருக்கும்போது he was suffering from diabetes. 2005 அவருக்கு 2 கிட்னிகளும் செயலிழந்து போய்விட்டது. he had a massive kidney failure. ஸோ அவர் அன்றாட வாழ்க்கையை நடத்துறதுக்கு 2600 முறை அவர் டயாலிசிஸ் பண்ணியிருக்கிறார். ஒவ்வொரு முறையும் இப்படி சென்று கொண்டிருந்த போதும் கூட ஆண்டவருடைய ஊழியத்தை தவறாமல் செய்து கொண்டிருந்தார். 2008 அவரும் அவருடைய மனைவியும் ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருக்கும் போது he met with a massive accident, ஒரு பயங்கர ஃபேட்டல் ஆக்சிடென்ட். அந்த 2 கண்களையும் இழந்து விட்டார். அவர் ஹாஸ்பிட்டலில் கண் விழித்து பார்க்கும்போது he couldn't believe that he is alive. அந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் எழுதின பாடல் தான் இது. நான் நிற்பதும் நிர்மூலமாகாதது தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் தேவ கிருபையே. அவருடைய கிருபையை அவர் நன்றி செலுத்தும் வகையில் இந்த பாடல் பாடியிருக்கிறார். நாம் இந்த பாடலை பாடும்போது கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும். நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் கற்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. போக்கிலும் மரத்திலும் தொலைதூர பயணத்திலும்
பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலகி காப்பதும் கிருபையே. ஆழியின் நடுவினிலும் சீரிடும் புயலிலும் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே. நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் 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 கிருபையே. Praise the Lord. ஆண்டவரையே நம்பி அவரை சார்ந்து இருந்த பாஸ்டருக்கு ஆண்டவர் 2 வருஷத்தில் மகிமையாய் அவருக்கு கிருபை செய்தார். 2011 2000க்கும் மேற்பட்ட பேர் ஊழியம் ஆராதிக்கத்தக்க ஒரு அருமையான ஒரு திருச்சபையை ஏற்படுத்த ஆண்டவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. தேங்க்யூ.